கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீங்க. ஏன்னா நான் ஆரம்பிச்சுன்னா அப்புறம் புரியாது. போட்டு ரொம்ப தூரம் போச்சுன்னா நீச்சல் அடிச்சுட்டு வர முடியாது. சீக்கிரம் வர சொல்றீங்க. ஓகே ஸோ ஓகே அவங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓகே எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமாக இருக்கு? பிரயோஜனமா இருக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அர்த்தம். பிரயோஜனமா இல்ல பிகாஸ் இந்த ஒரு 2 minutes கொடுப்போம், சில நாட்கள் கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டீச்சிங் ஓகே இது ஓகே நான் சும்மா வர வரைக்கும் சொல்றேன். எங்க இருந்து எனக்கு இந்த ஆசை வந்துச்சு? கண்டிப்பா ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனா இது எங்க இருந்து வந்துச்சு? ஓகேங்களா? சோ எங்க இருந்து வந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு தெரியும், நம்ம சிம்பாங்க சபையில பைபிள் ஸ்டடி நடக்கும். சரிங்களா? பைபிள் ஸ்டடி. சோ நானும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பைபிள் ஸ்கூல் நடக்கும். பாஸ்டர் சுரேஷ், துஷாரா இவங்கெல்லாம் வந்து கத்து கொடுப்பாங்களே. சோ நானும் அந்த இதுல இருந்திருக்கேன். ஓகே பட் அது ஒரு நாள் எனக்குள்ள அவர் டாக்டர் சுரேஷ் அவர் ஒரு காரிய தியாலஜி குறிச்சு கத்து கொடுக்கும் போது எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஒரு அவர் பேசுறத பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அவ்வளோ டீப்பா போய் ஆழத்துல போய் ஆண்டவரோட வசனத்தை அங்கிருந்து எடுத்து அதோட உண்மையை காமிப்பார். அப்ப எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, நானும் இதே மாதிரி செய்யணும். ஆனா எனக்கு ஹிஸ்டரி பிடிக்காது, சரித்திரம் எனக்கு பிடிக்காது. சோ அப்ப நான் ஆண்டவரோட ஜெபிக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. ஏன் நீ விஞ்ஞானத்துல மூலியமா மனிதன் நீ அதை தானே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க, எந்த நேரமும் அதை தானே படிக்கிற, மூளையை பத்தி படிக்கிற, கண்ணை பத்தி படிக்கிற, இது எல்லாம் நான் படைச்ச படைப்பு. இதுக்குள்ள நீ போய் பாரு, என்னோட அற்புதங்கள் அதிசயங்களை நான் உனக்கு அதுக்குள்ள இருந்து உனக்கு காண செய்வேன் அப்படின்னு. அப்ப அந்த நாள்ல இருந்து நான் அதை படிக்கும் போது நான் பைபிள் தெரியும். சோ நான் அதை படிக்கும் போது இதையும் அதையும் நான் ரிலேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு காலகட்டத்துல இது ரெண்டையும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன். சோ ஜாயின் பண்ண ஆரம்பிச்சோடனே தென் அதுல இருந்தா சோ ஆண்டவர் பாஸ்டர் டாக்டர் சுரேஷை பயன்படுத்தி அந்த ஆசையை எனக்குள்ள கொண்டு வந்துச்சு. யாராவது காக்காவை பயன்படுத்தினாரு, எல்லாத்தையும் பயன்படுத்துவார். ஆனா நம்ம தான் கேட்கறது இல்லை. டைம் இருந்தா நான் சொல்றேன் அதை பத்தி, இல்லைன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ். ஏன்னா ஒரே நாள்ல நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியும். ஓகே சோ சிஸ்டர் கமலாட்ட நான் பேசும்போது பாதியா பேசலாம் பிரதர். ஏன்னா நான் ரொம்ப ஸ்பீடா போனா இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஓகேயா? சோ வேற யாரும் இல்ல, மேல நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டேல் நாக்காளி மோசமா இருக்கு. உங்க முதல் ஆளு இருந்தாங்களா? சரி ஓகே. சோ இப்ப இதுக்கு வரைக்கும் நம்ம திரும்பி ஒரு ரீகேப் பண்ணுவோம். சோ நீங்க விஷத்தை சாப்பிட்டு மத்தவங்க சாப்பிடணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஓகேயா? தயவு செய்து இந்த இன்னையில இருந்து இந்த சர்ச்சில இருந்து நீங்க வெளியே போகும்போது கோபம் நீங்க பட்டீங்கன்னா உங்களை பார்த்து நீங்க சொல்லிக்கணும், நான் தான் கோபப்படுறேன், என் செல் உள்ளுக்கு கோபமா இருக்கு. ஓகே அதை நான் ப்ரூவ் பண்றேன். ஓகே நீங்க ஒரு கூட்டாளியோ யாரோ ஒரு மரணமோ வரும்போது நீங்க அந்த மரணத்துக்கு போறீங்க, என்ன வரும்? தண்ணி வருமா? எங்க இருந்து இந்த தண்ணி வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? கண்ணுல தான் வந்துச்சு. அதான் அதோட பூர்வீகம், உள்ளுக்குள்ள பூர்வீகம். அந்த இமோஷன், சேட்னஸ், புரியுதுங்களா? அந்த கிரீஃப்னஸ், அந்த ஒவ்வொரு செல்லும், அந்த 38 ட்ரில்லியன் செல்லும் அந்த கிரீஃப்னஸ் குள்ள போகும்போது பாடி அந்த தண்ணிய வெளியாகும். வெளிய உள்ளுக்கு நடக்கிறதா உள்ள இருக்கிறதா வெளிய வரும். வசனம் சொல்லுதுல, உள்ள எது போதோ அது ஒண்ணு தீட்டப்படுத்தாது, வெளியே என்ன வருது உள்ள இருந்து
உள்ள நீங்க சாப்பிடுற கேஎஃப்சி அது இது அது ஒண்ணு தீட்டுப்படுத்தாது. ஆனா வெளியே என்ன வருது? கோபம், ஆத்திரம், எரிச்சல், பொறாமை, இதுதான் வெளியே வருது. இதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும். புரியுதுங்களா? அப்ப நீங்க ஒரு போரிங் சேட்னஸ் குள்ள இருக்கும் போது அந்த செல் எல்லாம் ஒன்னா வேலை செஞ்சு கண்ணீரா வெளிப்படுத்தும். இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. ஓகே, அங்க போய் என்ன பண்ணீங்க? உட்கார்ந்து இருக்கீங்களா? ஏன் அங்க பண்றீங்க? பிகாஸ் அங்க உள்ள இமோஷன் சந்தோஷம், மன மகிழ்ச்சி, கூட்டாளியை பார்க்கிறோம், அவங்கள சொந்தக்காரங்களை பார்க்கிறோம். அப்ப என்ன வரும்? சிரிப்பு. எங்க இருந்து வருது? உள்ள இருந்துதான் எல்லாமே வெளியே வரும். வெளியே இருந்து எதுவுமே உள்ளுக்கு போவாது. What go in you doesn't defeat you. What's come out of you உங்களை தீட்டுப்படுத்தும். புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது ஒரு உண்மை. ஓகே, இப்ப இந்த செல் கோபப்படுது, ஆத்திரப்படுது, எல்லாம் படுதுல. என்ன திரும்ப நடக்குது உங்க உடம்புல? ஒண்ணும் இல்லை. டாக்டர் எது வேணாலும் சொல்லலாம். Only inflammations. இது பேர் என்னது? இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். அதுதான் நடக்குது உங்க உடம்புல. ஓகேங்களா? ஓகே, இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஹைப்பர் தைராய்டு, எல்லா நோயும் ஒண்ணுதான், இன்ஃப்ளமேஷன்ஸ். ஓகே, autoimmune disease வந்து as a result of inflammation can reduce total thyroid receptor. Okay, where lungs inflammation induce autoimmune reaction, chronic damage our internal lining. Okay, chronic illness இங்க உங்களோட வயிறு, ஓகே, லைனிங்ல டேமேஜ் வரும். ஓகே, கிட்னி complicated. Okay, இது வந்து hypertension. Liver build up inflammation lead to an enlarged liver. இது எல்லாமே எங்க இருந்து நம்ம வந்துச்சு? இந்த நோய் எல்லாம் எங்க இருந்து நம்ம வந்துச்சு? உங்களோட உணர்வு. நீங்க பிறரை நேசிக்க முடியாத உணர்வு, நீங்க உங்களை மற்றவங்களை வெறுக்கிற உணர்வு. All is emotion. There is no genetics. Doctors சொல்லுவாங்க, ஓகே உனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கா, உங்க அப்பாவுக்கு இருக்கு, அதனாலதான் உனக்கு டயபெட்டிக்ஸ். இஸ் ஜெனட்டிக்ஸ். அது உண்மையான ஒரு பயங்கரமானது. ஓகே, ஜெனட்டிக்ஸ் is only 1% of the world population's knowing. Okay, 8.52 billion people in the உலகத்துல இருக்காங்க. 1% is only a genetic. அது the rare. அது பேர் நோயெல்லாம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அது 1%. மத்ததெல்லாம் எனக்கு தெரியுமா? இந்த diabetics and whatever, hypertension, distension, gut tension, all distension, is the world create the belief in you. இதெல்லாம் உலகத்துல உருவாக்கின பொய்யான காரியங்களை நீங்க நம்புறபடினா உங்க சரீரத்துல அது உருவாச்சு. Man as he think. நீங்க என்ன, இது பைபிளோட வசனம், நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் நீங்க உங்க உடம்புல உருவாக்குறீங்க. ஓகேயா? அந்த டாபிக்கு இப்ப போவேன்னா அது செகண்ட் ஃபேஸோட டாபிக், சும்மா டச் பண்ணு. ஓகேயா? ஓகே, அந்த டாபிக் இப்ப போவேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களோட சொந்த உணர்ச்சி. இஸ் யோர் ஓன் ஃபீலிங். அதுதான் இந்த நோயை உருவாக்குது. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸ்ட்ரெஸ் எமோஷன் கிரியேஷன் சைக்கிள். எங்க பாத்தீங்களா ஹார்ட் என்னென்ன எமோஷன் என்னென்ன நோயை உருவாக்குது பாத்தீங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட். ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் காமிக்கிறேன், இது பெரிய பார்ட் இல்லை. ஓகேங்களா? Stress, anger, anxiety, depression, sadness, breathing problem, decreased oxygen in the blood, constipation, okay,
physical consumption, okay, stress, anger, depressed, loss, sexual activity, the body perform acidic, the nerve system becomes stressed, loss of force. Okay, idellade negative emotion, anger, jealous, lungs. Okay, இங்க பாத்தீங்கன்னா okay, stress, jealous, frustration, இதெல்லாம் emotion. So in the emotion create liver product more cholesterol, bile production more imbalance, impairing digestion system, blood, okay, stagnates in the liver, reducing ability of detox the body. Oh, இதுதான் நடக்குமா? When the body disturb பண்ணலனா, உங்களால சிறுநீர் பெருநீர் கழிக்க முடியலனா, the whole body is toxic. எல்லா உறுப்புகளில இருந்தும் நோய் வரும் உங்களுக்கு. ஓகே, எல்லா உறுப்புல இருந்தும் உங்களுக்கு நோய் வரும். இந்த மாதிரி எல்லா இமோஷனுக்கும் நான் சொன்னேன், எல்லா இமோஷன். ஓகே, high blood pressure, chest pain, இங்க stress, anger, hate, impatient. when you impatient, பொறுமை இல்ல, சமாதானம் இல்ல, எங்க வலிக்கும்? உன் நெஞ்சு வலிக்கும். ஓகே, உங்க நெஞ்சு வலிக்கும். அந்த நெஞ்சு வலியோட ஹாஸ்பிடல் போவீங்க. ஓகேயா? டாக்டர் என்ன சொல்லுவான்? ஓ, நெஞ்சு வலியா? அப்படின்னா என்ன? உன் ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, படு, உன்னை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணுவான். அங்க பார்த்தா என்ன இருக்கும்? கண்ணுக்கே தெரியாத ஒரு பிளாக் இருக்கும். ஓ, உனக்கு பிளாக் வந்துருச்சு, உனக்கு ஸ்டாண்ட் போடணும், நீ ஸ்டென்டின் சாப்பிடணும், உனக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையா இருக்கு. It's all created for the pharmaceutical company to make billion of dollars. Okay, so அதுக்கும் இப்ப நான் போக விரும்பல. ஓகே, நான் செகண்ட் பேசுறேன். ஓகே, so புரிஞ்சுங்களா உங்களுக்கு? யாரு நம்மள சாவடிக்கிறா? Don't praise Satan, please. ஓகே, பாஸ்டர் சுரேஷ் ஒருக்கா சொல்லுங்க, சாத்தான் ரொம்ப புகழாதீங்க, எல்லாமே நீங்க தான் செய்வீங்க. ஓகே, நீங்க தான் செய்வீங்க. உங்களை போய் உங்க கண்ணாடியில பாருங்க, உங்ககிட்ட என்ன உணர்ச்சி இருக்கு. பைபிள்ல ஆண்டவர் ஏன் சொன்னாரு? Love your enemy, forgive them. ஏன் சொன்னாரு? சரீரத்துக்குள்ள அர்த்தமும் இருக்கு. அததான் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சோ இப்ப திரும்பி இந்த வசனத்தை படிக்குமா? ஓகே, இப்ப படிக்கும் போது உங்களோட கோணம், அந்த வசனத்தை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஒரே வசனம் தான். இந்த புரிஞ்ச பிறகு இத படிக்குமா திரும்பியும்? Love your enemy. கொஞ்ச நேரம் கண்ணு மூடி யோசிங்க. Who is your enemy? I don't love you. நான் அவரை நேசிக்கல. யாரை பாதிக்குது? நல்லா ஞாபகம் வச்சு, நீங்க போய் சாப்பிட்டு மத்தவங்க சாப்பிட முடியாது. இந்த கோட்டு ஞாபகம் வச்சு, உங்களுக்கு உணர்ச்சி வரும்போது இது ஞாபகம் வச்சுங்க. நான் பாய்சனை சாப்பிட்டு நீ சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதுதான் இமோஷன். ஓகே, and now I say faith, hope, love. Even the God who உலகத்தை உருவாக்கின, அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தரே சொல்றாரு, அன்புதான் முக்கியம். ஏன்னா அன்புதான் உங்களை வாழ வைக்கும். உங்களுக்கு அந்த ஆக்சின் லவ் அப்படின்னு அந்த ஹார்மோன் உடம்புல இருந்துச்சுன்னா மத்த எல்லாத்தையும் ஓவர்ரைட் பண்ணிடும். அதுக்கு நான் சாவாம இருப்பேனா? You will reduce, you longer இருப்பீங்க, ஹெல்த்தியா இருப்பீங்க. புரியுதுங்களா? ஓகே, ஈவன் ஏஜிங், ஏஜ் பண்ணதுல மூச்சு, it will stop. I tell you, not stop, reduce. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஏன்? Because one hormone, the hormone of love, the love that God shows us. Okay? Okay. So there are two major emotions needed to every Christian. Okay, மத்ததெல்லாம் இல்லைன்னா இருக்கணும். But it's okay now. என்னால அதுக்கு போக முடியாது. There are two.
very important. First, forgiveness. இது உங்களை சுகப்படுத்துது, அடுத்தவங்களை சுகப்படுத்துது. You must forgive. Second, love. You must love. இந்த ரெண்டு emotion உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, if you want to die faster, பரவாயில்ல, எனக்கு சீக்கிரம் வந்தா பரவாயில்ல, நோய் வந்தா பரவாயில்ல, ஓகே, ignore it. அதை யோசிக்க வேண்டாம். ஆனா நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கணும், இந்த உலகத்துல நான் சீரும் சிறப்பா வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொன்னபடி மன்னிக்கணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மன்னிச்சே ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க லவ் பண்ணியணும். ஓகே, so love to heal your emotion. அந்த எமோஷன் வந்துச்சு, ஆத்திரம், கோபம், எரிச்சல், இது no, when love cover multitude of sin. love தெரியும், love multitude, அதாவது பல வகையான emotions, you know, it covers everything. love ஒரே ஒரு அந்த love it covers everything. தானே பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு, love covers multitude sin. what is sin? இப்ப நம்ம பேசுற sin உங்களுக்கு தெரியல என்ன sin? கரெக்ட். ஓகே, சோ ஆண்டவர் செஞ்ச ஜெபம் forgiveness. இத பத்தி நான் டீடைலா பேசல, because இன்னைக்கு என்னோட மெயின் இது இதுதான். ஓகே, இத பத்தி பேசினா எனக்கு இன்னொரு பெரிய ஸ்லைட் நான் அனுப்புவேன். ஓகே, இது டைம் பத்தல. Father, forgive them for they do not know what they are doing. அவரு நமக்கு முன் உதாரணம். இயேசு முன் உதாரணம். நமக்கு யாராவது தீங்கு செய்யும் போது இந்த வார்த்தையை உங்களால சொல்ல முடிஞ்சிச்சுன்னா you have that love. இத சொல்ல முடியலனா go and check yourself. Okay, it can be anybody. யாரு வேணாலும் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. உங்களை ஓங்கி ஆரஞ்சு இருக்கலாம், உங்க மூஞ்சில காரி துப்பி இருக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா நீங்க கோபப்பட்டா, நீங்க ஆத்திரப்பட்டா, நீங்க மன்னிக்க முடியாம இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஓகே, உங்களுக்கு தான். நீங்களே உங்களோட பலூனை ஊதி 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 வெடிக்கும் போது ஒண்ணு மன்னிக்கல, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம். ஓகே, ஒண்ணு மன்னிக்கல இல்லைன்னா ஹாஸ்பிட்டல். ஓகே, புரிஞ்சா? இட்ஸ் ஜோக் but it's damn serious. Okay, it's joke but it's serious. Okay, okay, next. Okay, so நான் திரும்பியும் இத பெருசா என்ன போட்டேன்னா, ஓகே, நீங்க வீட்டுக்கு போனாலும் remember this. இத மறக்காதீங்க. உங்களுக்கு கெட்ட உணவு வரும்போதெல்லாம் நான் என்ன சாவடிச்சுட்டு இருக்கேன். ஓகே, negative emotion kills you. Okay, every cell they are fighting each other. அடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு உள்ளுக்கு. Okay, next. Okay, so negative emotion is killing you. So நான் சொன்னல, இதை ஏன் நான் ரிப்பீட் பண்றேன்னா, make sure is really registered. உங்க மைண்ட்ல இது ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க இங்க இருந்து வெளியே வரும்போது நீங்க கண்டிப்பா இதை பத்தி போய் உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து ஒரு புக்கை எடுத்து, ஓகே, அவர் டீச், ஓகே, ஒரு புக்கை எடுத்து உட்கார்ந்து உங்களுக்குள் இருக்கிற என்னென்ன கெட்ட உணர்வுகள் எழுது. இன்னொரு நாளைக்கு நான் கத்துக் கொடுப்பேன். ஓகே, ஹவு டு, நான் சைக்காலஜிக்கல் படிக்கிறேன். சோ எங்களுக்கு தெரியும் சைக்காலஜிக்கலி எப்படி ஹியூமன் ஹேண்டில் பண்றது. சோ ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் பல வகையான லேயர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இமோஷன் வரும். புரியுதுங்களா? ஆத்திரம், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு செயின். ரிசென்ட்மென்ட், அதாவது
ரிசென்ட்மெண்ட்னா ஒருத்தங்களை குறிச்சு கரிக்கிறது மனசுல. புரியுதுங்களா? அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா மனசுல அவனை வச்சு அப்படியே புளி 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 புளின்னு புளியுது. ஓகே, இந்த புளியும் போது ரிசென்ட்மெண்ட் ஆங்கர் உண்டாகும், ரிசென்ட்மெண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டாகும், ரிசென்ட்மெண்ட் உங்களுக்கு அன்ஹாப்பினஸ் உண்டாகும், ரிசென்ட்மெண்ட் உங்களுக்கு வெரிட்ட உண்டாகும், ரிசென்ட்மெண்ட் உங்களுக்கு ஃபியர் உண்டாகும். அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா இந்த ஃபியர் 365 தாட்டி பைபிள்ல எழுதப்பட்ட FEAR ஃபியர், இதுக்கு பின்னால என்ன இருக்கு, உடம்புல என்ன நடக்குதுன்னு டைம் இருந்தா நான் சொல்றேன். ஓகே, இட்ஸ் அமேசிங். Fear kills you directly. உங்களை இம்மிடியேட்டா சாவடிக்கிறது பயம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு 365 தாட்டி do not fear போட்டு, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே 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 ஏன் சொன்னார்? It's dangerous. Okay, so okay, next. Okay, summary பாப்போமா? Okay, சம்மரினா என்னென்ன நம்ம பார்த்தோமோ இப்ப திரும்பியும் அதை பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? தண்ணி எங்க இருந்து வந்துச்சு. ஓகே ஓகே, ஒரு மைண்ட் கேப்சர். தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? ஓகே, பூர்வீகத்துல இருந்து, தாய் தகப்பன் குரோமோசோம்ல இருந்து, அவங்களோட நடவடிக்கை அவங்களோட நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சு. புரிஞ்சிச்சு? ஓகே, ரெண்டாவது நேசிக்கலனா, ஏன் ஆண்டவர் பைபிள்ல லவ் 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 என்று சொன்னாரு? ஓகே, what happened if body don't love? ஓகே, சரிங்களா? ஓகே, now it's ஓகே, ஆண்டவரோட நாமம் சரீரத்தில் எழுதப்பட்டிருக்கா? Is the God name is imprinted? எங்கேயோ உடம்புல கர்த்தரோட பேரு எழுதப்பட்டிருக்கா? So let me show you one. ரொம்ப பேருக்கு தெரியாது. Many people, even many Christians don't know this. Okay, next. Okay. Okay, next one. Okay. Is the name of God is printed? வசனம் பாப்போமா? மாமிசமான யாவருக்கும் நான் கர்த்தர். Okay, I am the God of all flesh. I am the God of all Christian அப்படின்னு பைபிள் எழுதல. I am the God of all flesh. So God, if you are all flesh, tell me where is your name in my body? Okay? Okay, so திரும்பியும் அந்த முதல் ஸ்லைடுக்கே போவோம். Okay? AB இவங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஓகே, இப்ப ஒரு A% B%க்கு பிறக்காத ஒரு குழந்தை நான் வந்து உங்க குழந்தைன்னு சொன்னுச்சுன்னா என்ன செய்வாங்க? இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க, மில்லியனர் வச்சுக்கோமே, வயசான மில்லியனர். ஓகே, அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, திடீர்னு ஒருத்தன் வந்து நான் தான் உங்க மூத்த மகன், ட்ரெயில விட்டுட்டு போனீங்க ஞாபகம் இருக்கா, நான் தான் அவன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஓகே, நிறைய டெஸ்ட் இருக்குல்ல, பிளட் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், டூ மெனி டெஸ்ட். டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல தான் ஏன்னா 23 எங்க இருக்கிறது வந்துச்சு? அப்பாட்டு 23, அம்மாட்டு 23, ரெண்டு சேர்ந்து 46. இந்த மரபு அணுக்களுக்குள்ள இந்த இவங்களோட டிஎன்ஏ 3 பேர் டிஎன்ஏ எடுத்து மேப்பிங், டிஎன்ஏ மேப்பிங் சொல்லுவாங்க. அத மேப் பண்ணும்போது அந்த சீக்வென்சிங்க பார்ப்பாங்க. சீக்வென்சிங் வந்து அது ஒரு ஸ்டடி இருக்கு, அது வந்து ஜெனடிக். அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் இவன் வந்து கன்ஃபார்மா அவங்க பிள்ளை போய் சொல்றான்.
ஓகேவா? ரைட், புரிஞ்சுச்சா? ஓகே. சோ ஆண்டவரோட வசனத்தை பார்ப்போமா? சரியா? we just make sure. Now Isaiah 43:1, thus says the Lord, your creator. யாரு? Your creator, and he has formed you. உன்னை உருவாக்கினவர். Do not fear. Okay, அடுத்து போவோம். I have called you by your name. You are mine. நீர் எனக்கு சொந்தமானவன் என்று யார் சொல்றா? The Lord of hosts say, you are mine. நீ என்னுடையவன். ஓகே, இப்ப அந்த ரெண்டு பிள்ளைங்க ஒரு அந்த தம்பதிங்க மத்தியில அப்ப நான் உங்க மகன் அப்படி சொல்லும் போது they go and check whether அவன் மகன் சரியா இல்ல, மகன் இல்ல, போய் சொல்றான். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரே சாப் பண்ணி சொல்றாரு, நீ என்னோட மகன், you are mine, நீ எனக்கு சொந்தமானவன். ஓகே, John 17:6, I have manifest your name to the man who give. அவர் கொடுத்த நபரை நீங்க கொடுத்தீங்க. They are yours. The Lord of hosts, Yahweh, said, you are mine. And Jesus said, Father, you give them. They are yours. You give to me. Okay? Okay. அடுத்த வசனம் சங்கீதம் 119:96, I am yours. Now we say, முத பரலோக பிதா இயேசு, இப்ப நம்ம I am yours. Okay, next slide. Okay, இத பாத்தீங்கன்னா, okay, பைபிள் ஸ்டடில உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Okay, this one every Hebrew words ஒரு நம்பர், எல்லா ஹெப்ரூ வேர்டுக்கும் ஒவ்வொரு நம்பர். ஓகேயா? நெக்ஸ்ட். ஓகே, இப்ப திரும்பி வந்து கேட்போம். ஏன்னா இதுக்கு கீழே வேற ஒண்ணுமே இல்லை. இந்த டிஎன்ஏக்கு கீழே வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான். ஓகே, நான் அத சொல்லல, ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு. பாத்தீங்களா அந்த பிரிட்ஜ்? ஓகே, இந்த பிரிட்ஜ் இல்லைன்னா நம்ம இல்ல, உலகத்துல யாருமே இல்லை. இதுதான் சகலம். ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங், ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த ஹோல் ஃபிளஷ். ஓகே, சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த டிஎன்ஏவை யாரு கண்டுபிடிச்சா? ஓகே, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர் பேரு வந்து பிரான்சிஸ், இன்னொருத்தர் பேரு ஜேம்ஸ் வாட்சன். ஓகே, 1953ல நோபல் பரிசு வாங்கினாங்க. ஓகே, இவங்க வந்து ஒரு ஏத்தியஸ். They don't believe God. ஏத்தியஸ்னா தெரியல? தமிழ்ல என்ன சொல்றது? நாத்திகர். அவங்க வந்து சயின்டிஸ்ட். நார்மலி மோஸ்ட் உலகத்துல இருக்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட்னா நாத்திகரா இருப்பாங்க. They don't believe God because they know அவங்க தான் எல்லாமே தெரிஞ்சவங்க. ரைட்? இவங்களும் நாத்திகர். நான் ஏன் இத சொல்றேன்னா, இந்த டிஎன்ஏ உருவாக்கி இந்த டிஎன்ஏ கண்டுபிடிக்கும் போது இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜுக்குலாம் ஒவ்வொரு பேர் வச்சாங்க. முதல் பிரிட்ஜ் பேரு, ஓகே, எல்லா பிரிட்ஜ் இருக்குல்ல, முதல் பிரிட்ஜ் பேர் வந்து ATCG. இந்த 4 பேட்டர்ன் தான் the whole billion and the information DNA இருக்குல்ல, இந்த 4 பேட்டர்ன் தான். ATCG 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 ATCG. இந்த 4 பேட்டர்ன் மாறவே மாறாது. That's how DNA was bridged. Okay, DNA bridged பண்ண. Okay, so next. Okay, இந்த DNA எவ்வளவு தூரத்துக்கு தெரியுமா bridge இருக்கும்? Okay, ஒரு 10 acid amino சொல்லுவாங்க. ஓகே, அது முக்கியம் இல்ல. ஓகே, 10 acid, அதாவது 10 வீடு முடிஞ்சு 10 வீடு முடிஞ்சு ஒரு acid amino, 5 வீடு முடிஞ்சு ஒரு acid amino, 6 வீடு முடிஞ்சு ஒரு acid amino, இன்னொரு 5 வீடு முடிஞ்சு ஒரு acid amino. ஓகே, 10 5 6 5. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சோ நம்ம நார்மல் இங்கிலீஷ்ல இங்கிட்ட இருந்து இங்கிட்டு படிக்கும். 10 5 6 5. Next. Okay,
இந்த 10, 5, 6, 5 ஹீப்ரு வார்த்தையில எழுதுனா இதுதான். ஓகே, 5, 6, 10 யூத் வாவ் ஹே. ஓகே, நைஸ். ஆனா ஹீப்ரு வார்த்தையில இத பின்னால இருந்து படிப்பாங்க. 10, 5, 6, 5. ஓகே, நைஸ். இது இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணா யாவே. ஹalleluya. ஓகே, நான் மாமிசமான யாவருக்கும் கர்த்தர். இந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சவ கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதவன். It is not coincidence. அன்னைக்கு சும்மா இது ஏன்னா ஒவ்வொரு மாலிகுலுக்கு பேர் வைக்கும்போது அதோட அட்டாமிக் பார்ப்பாங்க. அந்த லெவல் நம்ம போவேனா அதோட அட்டாமிக் ஜாயின்ஸ் பார்த்தா ஒவ்வொரு சும்மா கெமிக்கலுக்கு பேர் வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஹைட்ரோஜன், நைட்ரோஜன், சிலிக்கான், அந்த இதுக்கெல்லாம் சும்மா பேர் வைக்க மாட்டாங்க. அதோட மாலிகுல் ஸ்ட்ரக்சர் பார்த்து தான் பேர் வைப்பாங்க. And the name ABCG, it is not something just அவங்க கிரியேட் பண்ணதில்லை. because they are atheists. ஆண்டவர் யாரை வச்சு கண்டுபிடிக்க வச்சிருந்தீங்களா? ஏன்னா சொல்லிடுவாங்க அவன் கிறிஸ்துவன், அதனால தான் யாவை பேர் அழகா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹிஸ்டரியில எழுதிருக்கு they are atheists, both atheists. So உங்களோட சரீரம் உங்களோட DNA குள்ள no, you must be very happy. So that's why நம்ம சொன்னல அத படிக்கும் போதே கண்ணுல தண்ணி ஊத்திச்சு. ஆண்டவரே உம்மோட நாமம் எனக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு மாமிசமான யாவருக்குமே, everybody in this world they got DNA உலகமே வாழ்க்கையில் ஒரு மனுஷனே இல்லை. ஆனா அந்த DNA குள்ள எழுதப்பட்ட நாமம் யாவே. ஹalleluya. ஓகே, இப்ப தெரியுமா? இப்ப தெரியுதா உங்களோட அப்பாவோட பேரு உங்க உடம்புல எழுதி இருக்கு. நீங்க வேற யாரோ இல்ல. உன் தாயின் கருவில உருவாகும் போதே நான் உன்னை கண்டடைந்தேன். உன் பேரை அந்த இடத்திலே என் பேரை அந்த இடத்துல நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, இது எவ்வளவு பெரிய யாருக்காவது பாத்திருக்கீங்களா? யாராவது anybody accidentally இருக்கா? யாராவது கை தூக்கு. யாராவது இருந்தா ஓகே, குட், வெரி குட். யாராவது இருக்காங்களா? இல்ல. ஓகே, ஓகே. சோ இன்னொரு அடுத்த ஃபேஸ்ல God இன்னொரு இதை நான் ப்ரூவ் பண்றேன். God give நம்ம தாய் கருவில இருந்து வெளியாகும் போது, ஓகே, ஆடம் உருவாக்கும் போது நாசில தன் சுவாசத்தை ஊதினார். உண்மையாவே ஊதினாரா? ஊதினா அவரோட நாமம் அங்க இருந்து வரணும்ல, வரும். அதை நீங்க முறைப்படியா செஞ்சீங்கன்னா யாவேன்னு சத்தம் வரும். இத சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. The name of the Yahweh in your breath, every breath நீங்க உள்ளுக்கு இழுக்கிறது சும்மா நீங்க இழுக்கல. The breath given by the God, it's going Yahweh. நான் ஒன்னு நாளைக்கு ப்ரூவ் பண்றேன். ஓகே, so okay, so friends, okay, next. Okay, அடுத்தது போங்க. Next. Okay, மேல போங்க. Okay, it's very little நான் டச் பண்றேன். Okay, so almost done. Okay, we are almost done. Okay, கணக்கா praise God, கணக்கா முடிச்சிருச்சு. Okay, testimony. Okay, testimony. இது testimony இல்ல. நான் காலையில சொன்ன மாதிரி I'm here to prove the word of God. நான் இங்க நிக்கிறதே தேவனோட வார்த்தையை அவர் உண்மையை ப்ரூவ் பண்றேன். ஓகே, it is Psalm 37:4. ஓகே, சங்கீதம் 37:4. Delight also in the Lord and he will give you the desire of your heart. ஓகே, பாஸ்டர் சொன்னால நான் ஒரு படிப்புல இருக்காம எனக்கு சின்ன வயசுல
எனக்கு என்னோட ambition is a neurosurgeon. ஓகே, நியூரோசர்ஜன் தெரியல, மூளை ஓகே கத்தி எடுத்து வெட்டி இன்னும் அது மாதிரி நியூரோசர்ஜன் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஸோ நான் க்ரோ பண்ணி வந்துகிட்டு இருக்கும் போது கடைசியா என்னோட செகண்டரி ஸ்கூல் முடிச்ச பிறகு நான் அப்பாட்ட கேட்டேன் போய், இந்த மாதிரி எனக்கு நியூரோசர்ஜன் ஆசையா இருக்கு படிக்கிறது. ஸோ எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, என் தலையை வெட்டினாலும் அவ்வளவு காசு உனக்கு கிடைக்காது. ஓகே, தூக்கி போட்டு வேற ஏதாவது போய் செய். அப்படி பாருங்க, என் இருதயத்தின் ஏக்கம், டைம்ல நான் சிரிக்கும், என் இருதயத்தின் ஏக்கம் வந்து ஒரு நியூரோசர்ஜனா மாறணும். So times, long story short, times go by, அங்கிட்டு மோதி கடைசியா பின்னாடி பாஸ்டா சொன்னார்ல, பின்னாடி வந்து after get married, then one day I got some மேல ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால I go and meet a psychologist. Okay, ஒரு psychologist போய் பார்த்தேன். So அது அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த படிப்பு வந்துச்சு. Okay, he's a director, he's a UK person, okay, director. நான் சொன்னேன் எனக்கு வந்து MBBSலாம் இல்ல. He said no problem, I recommend we just go in. Okay, so ஒரு நாள் அவர் சொன்ன பிறகு சரி நான் யோசிச்சுட்டு முடிவெடுத்து சொல்றேன்னு சொன்னேன். Okay, then normally நான் என்ன பண்ணுவேன், walking. Okay, when I walk I just talk, I just normal talk to God. Okay, you don't need to go in முள்ளங்கள் வடியிட்டு தான் ஜெபிக்கணும் இல்லை. God is always with you, He is in your heart. Okay, you can 24 hours 7 days a week you just can talk. உங்களுக்கு வேணுமா வேணாமா தான் இருக்கு. சோ நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு அப்படி இப்படி செய்யறது அப்படி ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு. You want to be a neurosurgeon, நீ வந்து ஒரு மூளைக்கு நிபுணரா ஆகணும்னு நினைச்ச, நீ வந்து கனவு காணுன, ஆனா நீ கத்தி எடுக்காமையே அதை செய்யறதுக்கு நான் உனக்கு பாதையை திறந்து கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. Okay, அந்த கத்தியை எடுத்து without operation I will make you a neurosurgeon. Actually நான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சாட்சி சொன்னார்ல பாஸ்டர், மென்டலி ஸ்காலை உடைச்சி மூளைக்கு போய் அவருக்கு தேவையில்லாத அங்க இருந்து நான் கிளீன் பண்ணி எடுக்கிறேன். அது நியூரோசர்ஜன். பட் அதை சர்ஜன் பண்ணாமே அதுக்குள்ள புகுந்து அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்தி அவரை வேற மனுஷனா கர்த்தர் கிருபையில நான் அவரை மாத்திட்டேன். Thank you. So இதுதான் சாட்சி. Okay, next. Okay, so now okay எல்லாம் புரிஞ்சுச்சுல. Okay, so talking about கடைசியா இந்த கூட்டம் என்னத்துக்கு ஆயத்தப்படுத்துச்சோ அதை நான் பேசுறேன். இதை நான் முதலே பேசியிருந்தேன்னா அது இந்த லிங்க் வராது உங்களுக்கு. இப்ப பேசினாதான் அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. ஓகே, கவுன்சிலிங் மினிஸ்ட்ரினா என்ன? கவுன்சிலிங் மினிஸ்ட்ரினா ஆலோசனை மினிஸ்ட்ரி, ரைட்? சோ ஆலோசனை மினிஸ்ட்ரி நெக்ஸ்ட் போங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, who need counseling next? ஓகே, கரெக்ட் இருக்கு. Okay, so fear. Okay, இப்போ என்னன்னா அந்த 23 ஒன்னு செஞ்சு 46 ஆச்சு. அங்க இருந்தாங்க எல்லா பிரச்சனை, டிப்ரெஷன், கிரீஃப், ட்ராமா எல்லாம். பட் now you அதுலயே நீங்க வாழ முடியாது. நீங்க அதுல இருந்து வெளியே வரணும். ஓகே, வெளியே வந்தாதான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். If you don't, okay, கடைசி ஒரு வசனம் காமிக்கிறேன், அதை சொல்லிடுறேன். ஓகே, சோ இத வெளியே ஆகணும்னா ஆண்டவருக்கு தெரியும் உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, டிப்ரெஷன், ஆங்கர், எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. ஓகே, இருக்குன்னு நீங்க அப்படியே அதே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா God is waiting for you. நீங்க முதல்ல முன் வரணும்.
நீங்க இது தவறுன்னு நீங்க முதல்ல உணரணும். நீங்க உணர்ந்தாதான் நீங்க மின் வர முடியும். ஓகேங்களா? ஓகே. குதிரைய தண்ணி வரைக்கும் தான் கூட்டிட்டு போக முடியும். தண்ணியை எடுத்து குதிரை வாயில ஊத்த முடியும். ஓகே. நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப fair and square. You don't like? It's okay. I wait for you. அங்க எங்கயாவது முட்டிக்கிட்டு நீ அழுவும் போது அப்புறம் வருவேன். அப்ப நான் பேசுறோம். ஓகே. அதுதான் ஆண்டவர். ஓகே. சோ இது எல்லாமே வெளியாகணும் உடம்புல இருந்து. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? பாஸ்டர் அனுப்புவார், வசனத்தை அனுப்புவார், பாடல் மூலியமா பேசுவார். புரியுதுங்களா? இதுதான் காட் பேஸ். காட் வந்து உங்கள்கிட்ட இயேசு நின்று பேச மாட்டார். இந்த மாதிரி நபர்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பேசுவார், பாடல்ல பேசுவார். புரியுதுங்களா? திடீர்னு நீங்க போயிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு டாக்ஸ், பைபிள் டாக்ஸ் வரும். நீங்க போற சூழ்நிலை எதையும் சேவ் ஆகும். God is talking to you. Okay? So, இதுல இருந்து வெளியாகணும்னா you need some help. Okay? So, அதனாலதான் நான் பாஸ்டர்கிட்ட பேசும்போது நான் இந்த ஊழியத்துக்கு வரேன். ஓகே, நான் இது படிச்சது ஊழியத்துக்கு நான் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் அது என்னோட மெயின் ரீசன். நான் ட்ரை டு பி வெரி ஓப்பன் பிகாஸ் ஆண்டவர் சமூகத்தில் பேசுறேன். அது என்னோட பிகாஸ் நான் இந்த ஹிப்னோதெரபிஸ் இது முடிச்சுட்டு சைக்காலஜிக்கல் முடிச்சுட்டுனா நான் ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் 1 hour I can go up to 800 ringgit. ஒரு அவருக்கு என் கூட உட்கார்ந்தலே 800 வெள்ளி. கேரளா very expensive. But I said, God, let me seek your kingdom first. And the rest shall be added into my life. அதுதான் என் நம்பிக்கை. Yes, எனக்கு தெரியும் I can make a money with this. But I want to do free for your people, your choosers. So அதுதான் நான் பாஸ்டர்ட்ட வந்து பேசி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே. சோ நான் சொன்னல, ஓகே, இந்த நேர்மறையான எண்ணங்கள் இருந்தா இதெல்லாம் இருக்கும். சோ நீங்க பாஸ்டர் மூலமா ஆண்டவர் பேசுவாரு, பாடல் மூலமா, வசனம் மூலமா. Now you need to have a comforter. இந்த கம்ஃபர்டர், இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே, தவறா நினைச்சுக்காதீங்க, நாங்க வந்து உங்க மூளைக்குள்ள புகுந்து அதை அப்படி எடுக்க முடியாது. You must open your heart and come எங்ககிட்ட வந்து, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து நான் வெளியே வரணும், எனக்கு உதவி செய்யணும். நாங்க வந்து உங்க கைய பிடிச்சுதான் நடக்க முடியும், உங்களுக்குள்ள பூந்துட்டு நடக்க முடியும். ஓகே, ரொம்ப பேர் நினைக்கிறாங்க சைக்கோதெரபிஸ், ஹிப்னோதெரபிஸ் இஸ் லைக் நாங்க அப்படியே உங்களுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். We cannot change anything. உங்க மூளையில உள்ளது எதுவுமே நீங்க சொல்லாம நாங்க ஒண்ணு செய்யணும். ஓகே, சோ எங்களுக்கு நிறைய வேஸ் இருக்கு. ஓகே, வேஸ்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட், இந்த மிஷின், அது இதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி எங்களுக்கு அந்த மிஷின் எல்லாம் இல்லாம எங்களுக்கு மொடாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய மொடாலிட்டிஸ் இருக்கு. ஸோ உங்க பிரச்சனையை பார்த்து நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அட்வைஸ் பண்ணி நீங்க அந்த பாஸ்டர் சொன்ன அந்த சாட்சியை பார்த்தீங்கன்னா, நான் அந்த பையனை பார்த்தேன், அட்வைஸ் பண்ணேன், இப்படி செய்தா, இப்படி செய், இதை மாத்துன்னு சொன்னேன். அவன் அதுபடி செஞ்சபடினால அவனுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிச்சு. புரியுதுங்களா? அது அவன் செய்யாம இருந்திருந்தானா அவனுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குமா? கிடைக்காது. சோ ஏன் அவனுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா அவன் அதை ஃபாலோ பண்ணான். பிகாஸ் எங்களுக்கு தான் தெரியும் நீங்க இப்படி யோசிக்கிறீங்கன்னா ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படி. ஓகே, சோ நீங்க எங்க கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர். ஓகே, எனக்கு இந்த கோவம் வருது, எனக்கு இந்த எரிச்சல் வருது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, I feel like suicide, ஃபேமிலில ஸ்ட்ரெஸ் a lot. ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ்னஸ் பார்த்தமா. ஓகே, மெயின்லி இப்ப வந்து பிள்ளைங்க மத்தியில தான். ஓகே, பிள்ளைங்க மத்தியில they are going through a lot of stress. ஓகே, வேலை பிரச்சனை, everything is a stress. Until உங்களுக்கு தெரியுமா, பினாங் மலேசியாவே the whole state Malaysia
the highest suicide is Pinay. Pinay is the highest suicide case. Okay, so இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க நான் மேபி லேட்டர் நான் பாஸ்டர்கிட்ட பேசி எப்படி தொடர்பு கொள்றது, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஸோ யூ கேன் டைரக்ட்லி கால் மீ. ஐ திங்க் அங்கே அப்புறம் அரேஞ்ச் பண்ணி சொல்றோம் எப்படி அந்த கம்யூனிகேஷன் உருவாக்குறது. ஓகேங்களா? ஓகே, இதான் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, சோ இந்த ஃபீலிங்லாம் உங்க மூளையில இருந்து எப்படி வெளியாக்கணும்னு அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். ஓகே, அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட். ஓகே, சோ பாஸ்டர் சொல்றாங்கல, ஓகே இட்ஸ் நாட் ஐ அம் ஜீரோ சும்மா நான் பேசல. ஓகே, ஐ சர்டிஃபைட் பை யுனைடெட் கிங்டம். ஓகே, பரீட்சையில உட்கார்ந்து நான் பாஸ் பண்ணி, ஓகே திஸ் இஸ் இது என்னோட இம்பாக்ட். ஓகேங்களா? சோ இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். இது முடிஞ்சோன்னா கிளாஸ்க்கு போகணும். கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, சோ இதுதான். ஓகே, என்னோட இப்போ நான் நெக்ஸ்ட் லெவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ ஐ அம் ஃபுல்லி சர்டிஃபைட். இது வந்து குளோபல் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது உலகத்துல இப்ப நான் எங்க வேணா போய் என்னோட சென்டரை திறக்கலாம். ஓகே, ஹிப்னோதெரபி சென்டரை திறக்கலாம். ஓகேங்களா? ஐ திங்க் அதான் அவ்வளவுதான். நெக்ஸ்ட். ஓகே, எக்ஸாக்ட்லி 11:50. தேங்க்ஸ் காட். ஓகேயா? சோ கணக்கு முடிச்சாச்சு. சரி வாங்க ஒரு ஜெபிச்சுக்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். எல்லாம் எழுந்திருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்மாவோட நாமம் மகிமைப்பட ஆண்டவரே, உம்மோட நாமம் மகிமைப்பட ஆண்டவரே, என்னை உன் கருவியாக பயன்படுத்தினதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் நான் பகிர்ந்து இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். வந்த ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியில கர்த்தர் தன் இருதயத்தில் பேசினதற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஏன் நேசிங்க, ஏன் நாங்க பிறரை நேசிக்கணும், ஏன் நாங்க பிறரை மன்னிக்கணும், ஏன் எங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடாது என்று ஆண்டவரை இந்த நாள்ல நீங்க வெளிப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. எல்லா நேர்மறையான எண்ணங்களும் அடுத்தவங்கள பிரச்சனைக்குள்ள கொண்டு போலப்பா. எங்க சொந்த சரீரத்திலேயே நாங்கள் நோய்களை உருவாக்கி கொண்டு ஆண்டவரை நோய்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கத்துக் கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களோட வசனமானது எவ்வளோ ஒரு பிரமிக்கத்தக்க காரியங்கள் உங்களோட வசனத்தில் இருக்கிறது. இந்த நாள்ல கூட உம்மோட நாமம் எங்களோட மரப அணுக்களுக்குள் எழுதப்பட்டிருக்கிறது என்று தேவன் வெளிப்படுத்தினதற்காக நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது இதை மறக்காதபடி ஆண்டவரே நீர் மீண்டும் மீண்டும் அவர்களுடன் இந்த இருதயத்திலிருந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.